புதிய தலைமுறையில் ஒரு சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நமது விருந்தினர் ராசா. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கு தொடர்பாக 15 மாத காலம் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலையாகி வந்திருக்கிறார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான ராசா தற்போது இந்த வழக்கின் தன்மை பற்றியும் சிறைச்சாலை அனுபவத்தை பற்றியும் நம்மோடு பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு மத்திய அமைச்சராக நீங்கள் பதவி வகித்தீர்கள். ஒரு இளம் வயதில் ஒரு உயரத்தை எட்டியவர் என்று கூட சொல்லலாம். ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்துவிட்டு திடீரென்று சிறைக்கு செல்ல நேர்ந்த போது அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள்? நான் வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள், இவர்களெல்லாம் என்னை இளமையிலிருந்து எப்படி பக்குவப்படுத்தினார்கள் என்பதிலிருந்து இந்த சிறைவாசத்தை நான் எப்படி எடுத்துக்கொண்டேன் என்பதை நீங்களும் அறிந்திருக்கக்கூடும் அல்லது அறிந்திருக்க வேண்டும். 13 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக என்ன பொறுப்புணர்ச்சியோடு, என்ன வேகத்தோடு அந்த பதவிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் பணியாற்றினேனோ, அதே போல நாம் செய்த ஒரு காரியத்தில், ஒரு பொது நலனுக்காக செய்த ஒரு காரியத்தில், பெரியார் சொன்னது மாதிரி பொது தொண்டில் ஈடுபடுகிறவன் மானவமானம் பார்க்கக்கூடாது, பார்த்தால் பொது தொண்டினால் விளைந்த பயனற்றதாக ஆகிவிடும் என்பது பெரியாருடைய கூற்று. அந்த கூற்றின் அடிப்படையில் பெரியாரின் அடிதொட்டி வளர்ந்தவன், கலைஞரின் அடிதொட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறவன் என்கின்ற அந்த வகையில் இந்த சிறை வாழ்க்கையை நான் சரிசமமாக பாவித்துக் கொண்டேன். என்னை பக்குவப்படுத்திக் கொண்ட ஒரு வேள்வியாகவே எடுத்துக்கொண்டேன். நீங்கள் சொன்னது போல சிறை வாசம் என்கிற ஒன்று உங்களுக்கு என்ன படிப்பினையை தந்ததுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் குடும்பம் இந்த 15 மாத சிறைவாசத்தில் உங்களுடைய நண்பர் சாதிக் பாட்ஷா மரணமடைந்தார். உங்களுடைய குடும்பம் உங்களை பிரிந்திருந்தது. அப்போது இது போன்ற துயரமான நிகழ்வுகளையும் உங்கள் குடும்பம் எப்படி தாங்கிக் கொண்டது? நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள்? அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னது மாதிரி, சிறை வாழ்க்கை என்பது துயரம், துன்பம், பிரிவாற்றாமை இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்ற அறச்சாலை. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசியல்வாதி என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 15 மாத சிறைவாச காலம் என்பது என்னுடைய தனிமனித சுதந்திரத்தை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை, என்னுடைய நண்பர்கள் சிலரை இழக்க செய்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அவற்றையெல்லாம் காட்டிலும் இவையும் உள்ளடக்கியதுதான் பொது வாழ்க்கை. பொது தொண்டில் ஈடுபடுகிற போது இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் கலைஞர் அவர்களும் அவருடைய சிறை வாழ்க்கை வாயிலாக அல்லது அவருடைய நெஞ்சுக்கு நீதி வாயிலாக, பெரியாருடைய வாழ்க்கை வாயிலாக நான் அறிந்தவன் என்ற முறையில் இதை நான் ஒரு நேர்மறை உத்தியாகவே எடுத்துக்கொண்டேன். என்றைக்காவது ஒரு நாள் இது போன்ற ஒரு பெரிய வழக்கில் சிறைக்கு போகும் எதிர்பார்த்தீங்களா? சிறை என்று சொல்லுகிற போது வரவேண்டிய கலக்கம், அச்சம் வரவே இல்லை என்று நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வழக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி சித்தரிக்கப்படுகின்ற காரணத்தினால் ஒருவேளை சிறைவாசம் வரக்கூடும் என்பதை நான் ஓரளவிற்கு எதிர்பார்த்திருந்தேன் என்று சொல்வதில் தவறில்லை. ஏனென்றால் அந்த எதிர்பார்ப்பு இருந்த காரணத்தினால்தான் என்னை நான் சிறை வாழ்க்கைக்கு பக்குவப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஒட்டுமொத்த சிறை வாழ்க்கையும் 15 மாத கால சிறைவாசமும் என்னை கூடுதலாக பக்குவப்படுத்தியிருக்கிறது, செழுமைப்படுத்தியிருக்கிறது என்பதை விட, நான் இழந்த இந்த 15 மாத காலமும் சாதாரண மக்களுக்கு தொலைபேசி போய் சேர வேண்டும் என்கின்ற உயர்ந்த கொள்கைக்காகத்தான் நான் என்னுடைய தனிமனித சுதந்திரத்தை இழந்திருக்கிறேன் என்றுதான் இன்னமும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே இதுவரை இந்திய வரலாற்றிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஊழல் என்று சொல்லக்கூடிய 1,76,000 கோடி அளவிற்கு அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தியதாக சிஏஜியால் குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கில் நீங்கள் சிறை சென்று வந்தீர்கள். இப்போ இது மாதிரி ஊழல் வழக்கில் சென்று வரக்கூடியவர்களை கட்சியும் கைவிட்டுவிடும், அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் சுக்ராம் வழக்கிலிருந்து நாம் பார்க்கிற பல இது. ஆனால் உங்கள் கட்சியும் கைவிடவில்லை. இப்போ நீங்களும் ஒரு முந்தை காட்டிலும், சிறைக்கு சென்றதை காட்டிலும் ஒரு உறுதிப்பட்டவராக தெரிகிறீர்கள். இதற்கு என்ன காரணம்? ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அரசியல்வாதி மீது ஊழல் வழக்கு என்றால், சுக்கராம் வழக்கை சொன்னீர்கள், ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழக்காகட்டும் அல்லது வேறு எந்த அரசியல்வாதி மீது போடப்பட்ட வழக்காகட்டும், இப்ப சுக்கராம் வீட்டில், அவர் வீட்டிலேயே 1980களிலேயே அவர் வீட்டில் 5 கோடி ரூபாய் பணம் எடுத்தார்கள் சிபிஐ, அல்லது நேரடியாக சொத்து எடுத்தார்கள். இதையெல்லாம் வருமானத்திற்கு அதிகமாக இந்த காரியங்கள் மூலமாக நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவதுதான் ஊழல் வழக்கு. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ஒரு சார்ஜ் போட்டாகவே
உங்கள்கிட்ட வந்து டிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் வெல்த், இன்னைக்கு இருக்கிற ஜெகன் கேஸ் வரைக்கும் கணக்கு காட்டப்படாத சொத்துக்கள், வருமானத்திற்கு மீறிய சொத்துக்கள் நிறைய உங்களிடத்தில் இருக்கிறது என்று கார்லேட் பண்ணது அந்த வழக்கினுடைய வேலையை. நான் எதிரே தைரியமாக இருக்கிறேன். ஏன் என்னுடைய தலைவர் கலைஞர் அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக இன்னமும் நான் இருக்கிறேன், அல்லது அவருடைய நம்பிக்கை என்னால் பெற முடிந்திருக்கிறது என்றால், நான் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் சொன்ன விஷயத்திலிருந்து தான் நான் தொடங்குகிறேன். நான் என்னுடைய வீட்டில் 8வது பிள்ளை. எல்லா வீட்டுக்கும் இடி வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ. என்ன கண்டுபிடித்தீர்கள்? அது ஒரு மன வலிமை. இரண்டாவது மன வலிமை, இப்போதும் நான் திடமாக இருக்கிறேன். நான் செய்த காரியங்களில் குற்றம் என்று சிபிஐ தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகையை தாண்டி நான் சொல்ல விரும்புவதெல்லாம், என்னுடைய மனசாட்சிப்படி நான் எடுத்த விளைவுகளினால் சாதாரண பாமர மக்களுக்கும் தொலைபேசி போய் சேர்ந்திருக்கிறது. 30 கோடியாக இருந்த தொலைபேசிகளின் எண்ணிக்கை இன்றைக்கு 100 கோடியை எட்டி இருக்கிறது என்றால் அதற்கு ராஜாவின் முயற்சி தான் காரணம் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியை எடுக்கிற போது தவறாக சித்தரிக்கப்பட்டதனுடைய விளைவாக ஒரு வழக்கு வருமானால், அந்த வழக்கிற்காக 15 மாதம் சிறையில் இருக்க நேரிடுமானால், அதை நான் இந்த சமூகத்திற்கு செய்த ஒரு தொண்டாக எடுத்துக்கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்றுதான் உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். அது ஊழல் வழக்கே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஊழல் வழக்காக போனதை வந்து நீங்க ஒரு ஒரு குறைபாடாக பார்க்கவில்லையா? நான் குறைபாடாக பார்க்கல. ஆனா ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக நான் இன்னும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நான் சிறையில் இருந்த காலத்தில் சிறைக்குள் தொலைக்காட்சி பெட்டிகள் உண்டு, அனுமதி உண்டு. அதில் புதிய தொலைக்காட்சி தமிழ் மட்டும் இயற்கையாக வருகிறது. நான் சென்றதற்கு பிறகு தமிழ் தொலைக்காட்சி எனக்கு வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அரசியல் கட்சி சார்புடைய எந்த தொலைக்காட்சியும் நான் தர முடியாது என்று சொல்லி புதிய தலைமுறை தொலைக்காட்சி எனக்கு இணைப்பு வழங்கினார். உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே பல அரசியல் கட்சி தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், அல்லது வங்கி ஊழியத்தினுடைய ஒரு சம்மேளன தலைவர், இன்னும் சில பேர், எனக்கு பெயர் தெரியவில்லை, அவர்கள் எல்லாம் இந்த 2G வழக்கு குறித்தும் என்னுடைய வழக்கு விசாரணை குறித்தும் நிறைய பேசியிருக்கிறார்கள். நான் அதை நேராக பார்த்திருக்கிறேன் உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக. ஆனால் ஒன்றை நான் கேட்க விரும்புகிறேன். 1,76,000 கோடி இழப்பு என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதே, அந்த 1,76,000 கோடியை சிபிஐ ஒப்புக்கொண்டதா? இன்னும் சொல்ல போனால், இதுவரை வரலாற்றிலே இல்லாதபடி முதன்முறையாக ஒரு கணக்காளர், சிஏஜி என்று சொல்லக்கூடிய கணக்காளர், மத்திய அரசினுடைய தணிக்கை அதிகாரி என்று வைத்துக் கொள்வோம், அவர் கொடுக்கின்ற ஒரு அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டிய ஒரு அறிக்கை. இன்னும் சொல்ல போனால், அரசியல் சட்டத்தினுடைய 149வது பிரிவில் ஒரு கணக்காளரை தோற்றுவதற்கான நோக்கமே ஒரு அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்று சொல்வார்கள். ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். 1980களில் IRDP என்பது ஒரு மிகப்பெரிய திட்டம், இன்டகிரல் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் என்று அந்த திட்டத்திற்கு பெயர். அந்த திட்டத்தை 10 ஆண்டு காலம் நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு இதே சிஏஜி ரிப்போர்ட்டில் அந்த திட்டம் தவறு என்று சொன்னார்கள், மாற்றிக்கொண்டார்கள். எனவே ட்ரையல் அண்ட் எரர், அரசாங்கத்திற்கு சில விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையை முதன்முறையாக குற்றவியல் வழக்காக மாற்றிக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பிற்கு இணங்க இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன விஷயம் என்றால், அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட 1,76,000 கோடியை ஏன் என் மீது வழக்காக தொடுக்கவில்லை? முதல் கேள்வி. உங்களிடத்தில் கேட்கவில்லை. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். வழக்கு நிலுவையில் இருக்கிற போது வழக்கினுடைய சாராம்சத்தை வெளியிலே விவாதிக்க கூடாது என்பது எனக்கும் தெரியும். என்றாலும் நீதிமன்றத்தில் கேட்ட கேள்வியை வெளியிலே கேட்பது தவறில்லை என்கின்ற அந்த உணர்வோடு கேட்கிறேன். 1,76,000 கோடி மீது 76,000 கோடி இழப்பு என்று ஏன் வழக்கு சிபிஐ போடவில்லை? சிபிஐ ஏன் அதை 33,000 கோடி என்று குறைத்தது? அந்த 33,000 கோடியையும் ஏன் விசாரித்துக் கொண்டிருக்கிற நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை? குற்றத்தை பதிகிற போது, ஃப்ரேமிங் சார்ஜ், குற்றத்தை பதிகிற போது 1.76 இல்லை, 33,000 கோடி இல்லை. அரசுக்கு இழப்பு என்பதை பற்றி எதையும் அதில் குறிப்பிடவில்லை. அப்படியானால் இந்த வழக்கை எப்படி சித்தரித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு வழக்கறிஞர், அதனால் உங்கள் வாதத்தை ஆணித்தரமாக முன்வைக்கிறீர்கள். சிஏஜி என்று சொல்லக்கூடிய தலைமை கணக்கு அதிகாரி 1,76,000 கோடி ரூபாய் அளவிற்கு உங்கள் முடிவால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்கிற கருத்தை நீதிமன்றம் ஏற்கவில்லை, சிபிஐயும் ஏற்கவில்லைன்னு சொல்றீங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவரே இந்த எண்ணிக்கை இவ்வளவு கோடியா என்று தலை சுற்றுகிறது என்கிற அளவிற்கு ஒரு கருத்தை சொன்னார். அதே சிஏஜி
கான்ஸ்டிடியூஷன் படி இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி கொண்ட ஒரு அமைப்பு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய வினோத் ராய், நான் சொன்ன குற்றச்சாட்டில் உறுதியாக இருக்கிறோம், 3G போல ஏலம் விடப்பட்டிருந்தால் இந்த தொகை அரசாங்கத்திற்கு வருமானமாக கிடைத்திருக்கும், ஏலம் விடாததால் இழப்பு ஏற்பட்டது என்ற கருத்தை சொல்கிறார். அதற்கு முடிய பதில் என்ன? ரெண்டு விஷயம். ஒன்று சட்டப்படி அணுக வேண்டிய ஒன்று, இன்னொன்று பொதுமக்கள் பார்வை. சட்டப்படி அணுக வேண்டியது என்னது, பொதுமக்கள் பார்வையில் அணுக வேண்டியது என்பது வருவதற்கு முன்னால் உங்களுக்கு சிஏஜி என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்திய அரசியல் சட்டத்தில் சில நிறுவனங்களை ஏற்படுத்துகிற போது வெளிநாட்டு சட்டங்களிலிருந்து சில பிரிவுகளை நாம் கொண்டு வந்தோம். சிஏஜிங்கிற ஒரு அமைப்போ அல்லது உச்சநீதிமன்றம் போன்ற ஒரு அமைப்போ எந்த அடிப்படையில் இயங்குகிறது என்றால், கிங் கேன் டூ நோ ராங், அரசன் தவறிழைக்க மாட்டான் என்கின்ற அனுமானத்தின் அடிப்படையில் there is a legal presumption. சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்தாங்களுக்கு எல்லை எது? சிஏஜி தப்பு பண்ணிட்டா சிஏஜி தப்பு பண்ணிட்டு தண்டிக்கிறதுக்கு உங்கள்ட்ட அரசியல் அதிகாரம் இருக்கா? நான் என்ன சொல்றேன், நான் கவலைப்பட வேண்டிய விஷயம், நீ சொன்ன ரிப்போர்ட்டை, சிஏஜி சொன்ன ரிப்போர்ட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இடத்திலேயே ராஜாவோட பணி முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு வழக்கை எதிர்கொள்ளுகிறவனுக்கு அங்கே முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருவனாக வருகிறேன், இன்னும் சொல்ல போனால் ஒரு வழக்கறிஞராக வருகிறேன். சிஏஜி ரிப்போர்ட்டினுடைய நோக்கமும் எல்லையும் என்ன, அது எங்கே போக வேண்டும், யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சிஏஜி உலகம் உங்களுக்கு தட்டைன்னு சொல்லிட்டாருன்னா அதை ஏற்றுக்க முடியாது. உலகம் தட்டைங்கிறத நாடாளுமன்ற குழுவுக்கு முன்னால் வைக்க வேண்டும். இப்போது ஜேபிசி இருக்கிறது, ஜேபிசி முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உலகம் தட்டை என்று சிஏஜி சொன்னதை நாடாளுமன்ற குழு ஒப்புக்கொண்டால் அதற்கு பிறகு அது ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு லீகல் ரெகக்னிஷன் கிடைக்கும். அப்ப கூட அது கிரிமினல் குற்றம் ஆகாது. அப்ப கூட எதுக்கு எடுத்துக்கணும், எதிர்காலத்தில் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லணும். ஒன்று, so certain provisions are made in the constitution under the legal presumption king can do no wrong. If king does wrong, ஒரு அரசன் தவறிழைத்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை சொல்லல. எனவே சிஏஜி என்ன தப்பு பண்ணாங்கிறது வேற விஷயம், பண்ணது என்னங்கிறது நான் சொல்றேன். ஆனால் ஒன்று, சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட் சரியா தப்பாங்கிறத எதன் அடிப்படையில் நீங்க முடிவு பண்ணீங்க? 3G அளவுக்கு ஏலம் விட்டிருந்தால் 2Gக்கு எவ்வளவு கிடைத்திருக்கும் என்பது வேறு. ஆனால் தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை நான் உருவாக்கியதல்ல, டாக்டர் மன்மோகன் சிங் உருவாக்கியதல்ல, கலைஞர் உருவாக்கியதல்ல. பிஜேபி அரசாங்கம் வாஜ்பாய் பிரதமராக இருக்க போது நாடாளுமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நேஷனல் டெலிகாம் பாலிசி 99, இந்திய தொலைத்தொடர்பு கொள்கை 99 என்ன சொல்கிறது என்றால் 2Gயை ஏலம் விடாதேங்கிறது. ஏன் ஏலம் விடக்கூடாதுன்னா 2G சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டும். சோ தேசிய தொலைத்தொடர்பு கொள்கையினுடைய நோக்கம் பாமரனுக்கு தொலைபேசி சேர வேண்டும். அது சமூக பொருளாதார கடமைகளோடு சம்பந்தப்பட்டதுன்னு இருக்கு. நீங்க சிஏஜி ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு 3G கொடுத்திருந்த ரேட்டுக்கு இதை கொடுத்திருந்தா இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னா அது உன்னுடைய கொள்கை, உன்னுடைய அனுமானம், உன்னுடைய அறிவுரை. அரசாங்கத்துக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியது நாடாளுமன்றமும் அரசாங்கமுமே தவிர சாதாரண ஆள் அல்ல. எனவே கொள்கை முடிவுகள் சரி, அந்த கொள்கை முடிவுகள் அடிப்படையில் தான் 2G ஏலம் விடப்படவில்லை. குற்றச்சாட்டு என்கிற அளவிற்கு இருந்த ஒன்றுக்கு ஒரு லெஜிட்டிமசி, ஒரு சட்ட அந்தஸ்து கிடைத்ததே சிஏஜியுடைய அறிக்கைக்கு பிறகுதான். இந்த வழக்கின் திருப்பம் என்று கூட அதை சொல்லலாம். சிஏஜி அவ்வளவு 1,76,000 கோடி அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்தை முன்வைக்காவிட்டிருந்தால் இந்த வழக்கு இவ்வளவு பெரிதாக கூட பேசப்படாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் சிஏஜி இந்தியாவினுடைய மிகப்பெரிய கணக்காயர்களை கொண்ட ஒரு அமைப்பு, அவர்கள் எப்படி தவறிழைத்தார்கள் என்று சொல்கிறீர்கள்? பிஎஸ்சி அவர்கள் தவறிழைத்தார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், சிஏஜி ரிப்போர்ட் இஸ் மென் ஃபார் பிஎஸ்சி, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, பார்லிமெண்ட்ல பொது கணக்கு குழுவுக்கு போக வேண்டும். பொது கணக்கு குழு சிஏஜி ரிப்போர்ட்டை ஏத்துக்குச்சா? சட்டப்படி பேசுவோம். நீங்க சட்டப்படி பேசணும்னா சட்டப்படி பேசணும், வழக்கு சம்பந்தமா பேசணும் வழக்கு சம்பந்தமா பேசுவோம். ஒரு அறிக்கை மத்திய கணக்காளர் தருகிறார். அந்த கணக்காளருடைய அறிக்கை எங்கு போக வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தினுடைய பொது கணக்கு குழுவுக்கு போக வேண்டும். அந்த அறிக்கை பொது கணக்கு குழுவில் வைக்கப்பட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நிராகரிக்கப்பட்ட உடனேயே அரசன் தவறிழைத்து விட்டான் என்பதுதானே உண்மை. அதற்கு பிறகு அந்த அடிப்படை அறிக்கையை வைத்துக் கொண்டு ஒரு விஷயம் நீங்க அழகா சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முதல்ல 1.76 சொன்னப்ப இது அதிர்வலையை ஏற்படுத்துகிறது, இது மைண்ட் போக்லிங். நாங்க தி எக்ஸாக்ட் வேர்ட் தட் இஸ் நாட் இன் தி ஜட்ஜ்மெண்ட், ஓரலி தி அப்சர்வ்ட், வாய்மொழியாக பேசுகிற போது ஆர்குமெண்ட் நடக்கிற போது சொன்னாங்க 1,76,000 கோடியா, இது மைண்ட் போக்லிங் சொன்னாங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, சுப்ரீம் கோர்ட் மைண்ட் போக்லிங் சொன்னிச்சு. ஈவன் சுப்ரீம் கோர்ட் வாண்டட் டு வெட் தி சார்ஜ் ஷீட் which is unknown to the criminal jurisprudence. இதுவரை ஒரு குற்ற பதிவை அல்லது குற்ற பத்திரிகையை
நீதிமன்றம் நாங்களே ஆய்வு செய்ய போகிறோம் என்று சொன்ன வரலாறு கிடையாது. ஆனால் ஆய்வு செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கு பிறகும் இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நீதிமன்றம் 1.76 ஏற்றுக்கொள்ளவில்லை, வெறும் 33,000 கோடியும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த மத்திய கணக்கு அதிகாரியுடைய நாணயத்தை, நம்பிக்கையை யார் தீர்மானிப்பது? நீங்க ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்றீங்க. அதாவது சிஏஜி அறிக்கை ஒருபுறம், டெலி டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது. இப்போது சாமானிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தொலைபேசி கையில் இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அது மேம்படுத்தி இருக்கிறது. அதற்கு நான் தான் காரணம் என்று நீங்க கிளைம் பண்றீங்க. அது சமூக பார்வையில் எல்லோரையும் எம்பவர் பண்றதுக்கு அது தேவை. ஆனால் குற்றச்சாட்டு அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை இழந்திருக்கிறது, சில தனியார் நிறுவனங்கள் லாபம் அடைந்திருக்கின்றன, உங்களுடைய முடிவின் காரணமாக சில நிறுவனங்கள் ஆதாயம் பெற்றிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு அரசாங்கத்துக்கு அதை நான் என்ன சொன்னேன், அரசாங்கத்துக்கு இழப்புங்கிறது இப்ப இல்ல. பல பேருக்கு புரியாத விஷயம், அதாவது சிபிஐ சொன்ன குற்றச்சாட்டோ மத்திய கணக்காளர் சொன்ன குற்றச்சாட்டோ நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அதாவது இந்திய தொலைத்தொடர்பு கொள்கை என்ன சொல்லுகிறது என்றால், சாதாரண பாமனுக்கும் நீங்கள் சொன்னது போல கருப்பனுக்கும் சுப்பனுக்கும் தொலைபேசியை கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கொள்கை. அந்த கொள்கையில் தான் முடிவெடுத்தோம். அப்படி முடிவெடுக்கிற போது சில தனியார் நிறுவனங்கள் பயனடைந்திருக்கிறார்கள், அனுகூலம் அடைந்திருக்கிறார்கள் என்பது நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற வழக்கு. அந்த வழக்கு பற்றி பேசுவதாக இருந்தால் நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கை பற்றி பேசுவதாக ஆகிவிடும். எனவே நான் குறிப்பிட விரும்புவதெல்லாம், சிஏஜி சொன்ன எக்ஸ்சக்கர் லாஸ் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டதாக சொல்லப்பட்ட இழப்பு, சிபிஐ சொன்ன அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்பு, இவற்றை நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாத போது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமே குறிப்பிட்டதாக நீங்கள் சொல்லுகிறீர்களே, மைண்ட் போக்லிங், அந்த மைண்ட் போக்லிங் எங்கே இருக்கிறது? இப்போது வழக்கு வேறு திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு எல்லைக்குள் தான் பேச முடியும். சிஏஜிக்கு இன்றைக்கும் அவர் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அதற்கு உங்களுடைய பதிலுரை, அவரை நீங்கள் பூமி தட்டை தட்டை என்று 10 நாள் அல்ல, 10 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகள் கூப்பாடு போட்டாலும் அதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளாத போது நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்திலே அந்த அறிக்கை வைக்கப்படும், நிராகரிக்கப்பட்டிருக்கிறதே. மீண்டும் நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கிறது, அந்த கூட்டுக்குழு விசாரணை வரட்டும், பேசிக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எந்த வருவாய் இழப்பும் ஏற்படவில்லை என்கிற கருத்தை சொல்றீங்க. அது சிஏஜி 1.76 நீதிமன்றம் ஏற்காமல் போயிருக்கலாம், சிபிஐ சொன்ன 33,000 ஏற்காமல் போயிருந்திருக்கலாம். மதிப்பீடுகளில் மாறுபாடு இருக்கலாம், ஒரு ஆடிட்டர் சொல்ற கருத்தை இன்னொரு ஆடிட்டர் மாத்தி யோசிக்கலாம். ஆனால் வருவாய் இழப்பே ஏற்படவில்லை என்று சொல்கிறீர்களா? ஆஸ் பர் பாலிசி, அதாவது தேசிய தொலைத்தொடர்பு கொள்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு எந்த நட்டமும் இல்லை என்பதை நீதிமன்றமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இப்போது அண்மையில் அரசாங்கத்தின் சார்பில் பேசிய மாண்புமிகு அமைச்சர் கபில் சிபல் அவர்களும் ஜீரோ லாஸ் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை என்னவென்று கேட்டால், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஜுடிஷியல் ஹிஸ்டரி தி சிஏஜி ரிப்போர்ட் which is meant for parliament is being treated as the basis for the criminal investigation by the Supreme Court. இதுவரை நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவிற்கு போக வேண்டிய ஒரு அறிக்கை முதன்முறையாக இந்திய நீதித்துறையில் உச்ச நீதிமன்றத்தால் ஒரு குற்றவியல் வழக்கிற்கு அடிப்படை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த அடிப்படையில் இந்த வழக்கு புனையப்பட்டது. அப்படி புனையப்பட்டதற்கு பிறகும் இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிற நீதிபதி சிபிஐனுடைய தேரியை, சிஏஜியினுடைய தேரியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு புறம். அந்த காரணத்தினாலேயே உச்சநீதிமன்றம் அந்த அறிக்கையை ஒரு அடிப்படை ஆதாரமாக கொண்ட காரணத்தினால், அப்படி கொண்டு ஒரு வழக்கு ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால், நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதன்முறையாக இந்தியாவில் எந்த அறிக்கை சிஏஜி ரிப்போர்ட் மைண்ட் போக்லிங் என்று பேசப்பட்டதோ உச்சநீதிமன்றத்தால், அந்த சிஏஜி என்கிற கணக்காளரை நீதிமன்றத்திற்கு நான் அழைத்தால் நீதிமன்றம் அனுமதி வழங்கும் என்று நான் நம்புகிறேன், அழைப்பேன். அது ஒரு ஆடிட்டரை குற்றவாளிக்கு உள்ள நிறுத்தி நீங்க அவர்கிட்ட விசாரிக்க போறேன்னு சொல்றீங்க. ஆடிட்டோட ரிப்போர்ட் முதன்முறையாக ஒரு குற்றவியல் வழக்கிற்கு பயன்பட்டு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவரை அழைப்பேன், நீதிமன்றம் அனுமதித்தார். உச்ச நீதிமன்றம் நீங்கள் சிறைப்பட்ட சரியாக ஓராண்டு கழித்து 2012 ஆண்டு பிப்ரவரி 2 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியது. 2 நீதிபதிகள் சிங்வி கங்குலி அவர்கள் நீங்கள் வழங்கிய 122 லைசன்ஸ்களையும் உரிமங்களையும் ரத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் சொன்னாங்க.
நீங்கள் எடுத்த முடிவு அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஆர்பிட்ரரி என்று சொன்னது மட்டுமல்லாமல், நீங்கள் சில கம்பெனிகளுக்கு ஒரு அரிய வளம், ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை ஒரு அன்பளிப்பு தருவதை போல கிஃப்டாக கொடுத்தீர்கள். இந்த முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்கிற முறை, ஏலம் விடாமல் இப்படி செய்வது என்பது அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, முறைகேடுகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எடுத்த முடிவு சரி என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் அதையெல்லாம் ரத்து செய்திருக்கிறது. அது உங்களுக்கு பின்னடைவில்லையா? இதற்கு முடிய பதில் என்ன? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னுடைய கருத்தை அறியாமல் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதை நான் உச்சநீதிமன்றத்திற்கே மனு செய்தேன். இந்த தீர்ப்பு என்னை கேட்காமல் என்னுடைய கருத்தை அறியாமல் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு, அது இயற்கை நீதிக்கு முரணானது என்று நான் ஒரு மனு தாக்கல் செய்தேன். அந்த மறு ஆய்வு மனுவை விசாரித்த அதே உச்சநீதிமன்றம், நீங்கள் உங்களுடைய மனதிலே இருக்கின்ற சங்கடம் வேண்டியதில்லை, you need not have any apprehension in your mind, this judgment will not prejudice the trial court. நாங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு உங்களை கேட்காமல் வழங்கியிருக்கின்ற அல்லது சொல்லப்பட்டிருக்கிற சில பதிவுகள், என்னுடைய தரப்பை அறியாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சில பதிவுகள் எவ்விதத்திலும் கீழமை நீதிமன்றத்தை, ட்ரையல் கோர்ட்டை பாதிக்காது என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அது ஒரு புறம். என்றாலும் ஒரு வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற வழக்காடி என்பதை தாண்டி, ஒரு குற்றவாளி என்று சித்தரிக்கப்பட்டவன் என்பதை தாண்டி, நீங்கள் கேட்டதற்காக என்னுடைய பதில் என்னவென்று சொன்னால், இந்திய தொலைத்தொடர்பு கொள்கை 1999 உயிரோடு இருக்கிற வரை ஏல முறை சாத்தியமில்லை. உச்சநீதிமன்றத்திற்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது என்பது வேறு. உச்சநீதிமன்றம் அரசாங்கத்தினுடைய கொள்கையை தவறு என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை அரசாங்கமும் அவர்களும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்துறைக்கும் உள்ள பிரச்சனை. ஒரு தீர்ப்புக்கு எது அடிப்படை ஆதாரம் என்றால், வழக்கறிஞரோ அல்லது அந்த வழக்கில் இருக்கிற வழக்காடிகளோ தரப்பினரோ இதுதான் உண்மை என்று சில ஆவணங்களை, உண்மைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த உண்மைகளினுடைய அடிப்படையில் சட்டவியல் கோட்பாடுகள் இப்படித்தான் இருக்கின்றன என்று வாதாட வேண்டும். இந்த இரண்டு கூறுகளும் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய தாழ்மையான கருத்து, சரியான உண்மையான தகவல்களையும் கொண்டு சேர்க்கப்படவில்லை, சரியான சட்ட முன்வடிவையும் சட்ட விவாதத்தையும் உச்சநீதிமன்றத்திற்கு சொல்லவில்லை. இது இரண்டையும் செய்ய தவறிய காரணத்தினால் உச்சநீதிமன்றம் ஏதோ இந்திய தொலைத்தொடர்பு கொள்கை 1999 கூட ஏலத்தை விரும்பியதாகவும், அந்த கொள்கைக்கு எதிராக ட்ராய் என்கிற அமைப்பு தவறான ஒரு பரிந்துரையை வழங்கியதாகவும், அப்படி தவறான பரிந்துரையை ராஜா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் தான் இருக்கிறது. அப்போ எங்கு பிரச்சனை இருக்கிறது என்றால், தொலைத்தொடர்பு கொள்கை சரியா, அந்த கொள்கையின் கீழ் ட்ராய் எடுத்த முடிவு சரியா, அந்த முடிவை நான் நடைமுறைப்படுத்தியது தவறா? சோ இது தவறு என்று சொன்னால் அதுவும் தவறு, அது தவறு என்று சொன்னால் அதுவும் தவறு. எனவே ராஜா செய்தது தவறு கொள்கை அடிப்படையில் என்று சொன்னால் நேஷனல் டெலிகாம் பாலிசி தவறு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நேஷனல் டெலிகாம் பாலிசி, இந்திய தொலைத்தொடர்பு கொள்கை சரி என்று வைத்துக் கொண்டாலும், அல்லது ட்ராயினுடைய பரிந்துரை செய்தி சரி என்று வைத்துக் கொண்டாலும், அதை நடைமுறைப்படுத்துவதில் ப்ரொசீஜரல் எரர்ஸ், அதாவது நடைமுறைப்படுத்துகிற போது சில அனுகூலங்களோ அல்லது தவறுகளோ நடந்திருக்குமானால் அதற்கு தனியாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதற்காக இரண்டையும் ஒன்றாக கருதவில்லை. எனவே என்னை பொறுத்தவரை இப்போதும் என்னுடைய தாழ்மையான கருத்து, உச்சநீதிமன்றத்திற்கு முன்னால் சரியான உண்மைகளையும் சரியான ஆவணங்களையும் சரியான சட்ட பிரயோகங்களையும் செய்ய தவறிய காரணத்தினால் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை அரசாங்கமே குடியரசுத் தலைவர் மூலமாக இன்றைக்கு லார்ஜர் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய அடுத்த நீதிமன்றத்திற்கு அப்பீல் செய்திருக்காக கேள்விப்படுகிறேன். இதையெல்லாம் தாண்டி நான் வழங்கிய உரிமங்களில் நடைமுறை சிக்கல்கள் அல்லது நடைமுறை பிறழ்ச்சி, சட்ட பிறழ்ச்சி இருக்குமானால் அது நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதை பற்றி நான் விரிவாக பேசுவது என்பது சரியாக இருக்காது. உங்கள் ஏற்கனவே இருந்த கொள்கையை நான் பின்பற்றினேன், பலரது ஆலோசனையை கேட்டுதான் பின்பற்றினேன் என்று சொல்கிறீர்கள். எனக்கு முன்னால் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் பின்பற்றியதை நான் பின்பற்றினேன் என்ற வாதத்தை திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் கைதாகி இருக்கிறீர்கள், உங்கள் மீது வழக்கு இருக்கிறது. இந்த தவறுக்கு மற்றவர்களுக்கு பொறுப்பில்லையா, அல்லது நீங்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்களா? ரெண்டு விஷயங்கள குழப்பமோ அதை சார்ந்த கேள்விகளோ வருவது இயற்கை. ஒன்று, ஸ்பெக்ட்ரம் ஏலம் முதலில் வருவதற்கு முதலில். இந்த இரண்டு கொள்கை முடிவுகளை பொறுத்தவரை அருண் ஷோரியும் இதைத்தான் செய்தார், தயாநிதிமாறனும் இதைத்தான் செய்தார். இன்னும் சொல்ல போனால் நான் பதவியேற்றுக் கொள்வதற்கு சரியாக 23 நாட்களுக்கு முன்பாக, நான் பதவியேற்றுக் கொள்வதற்கு சரியாக 23 நாட்களுக்கு முன்பாக திரு தயாநிதிமாறன் அவர்கள் இதே உரிமத்தை இதே அடிப்படையில் இப்படித்தான் வழங்கியிருக்கிறார்.
எனவே 1999 தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை வந்ததற்கு பிறகு வழங்கப்பட்ட எல்லா உரிமங்களும், அந்த உரிமங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா ஸ்பெக்ட்ரம் அளவுகளும் ராஜா காலம் வரை ஒன்றுதான். எனவே கொள்கை முடிவுகளில் எந்த புரட்சியும் இல்லை. இதை அருண் ஷோரியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய காலத்தில் வழங்கப்பட்ட முறைகளில், ஏனென்றால் இதற்கு முன்பு வழங்கப்பட்ட லைசன்ஸ் என்பதும் ஸ்பெக்ட்ரம் என்பதும் அறியப்பட்ட 3-4 கம்பெனிகளுக்கு, அது ஒரு கார்ட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லாண்மை கூட்டு, ஏர்டெல், ஏர்செல், வோடபோன், ஐடியா. இது ஒரு 4-5 கம்பெனிகளுக்கு உள்ளாகவே, அவர்களுக்குள்ளாகவே கமுக்கமாக ஸ்பெக்ட்ரத்தை அல்லது லைசன்ஸை வாங்கி கொண்டிருந்த காலம். ஆனால் என்னுடைய காலத்தில் ட்ரை அமைப்பு, நீங்கள் பொது போட்டிக்கு போக வேண்டும், எல்லோருக்கும் இன்னும் புதியவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு முதலில் வருவதற்கு முதலில் என்கின்ற நடைமுறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலே ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக, மாறுபாடு காரணமாக இன்றைக்கு வழக்கு இருக்கிறது. எனவே ஸ்பெக்ட்ரம் ஏலம் முதலில் வந்தவருக்கு முதலில் என்பதில் எல்லா அமைச்சர்களும் பயன்படுத்திய 99 வரை, 99 இருந்து 2007 என்னுடைய காலம் வரை ஸ்பெக்ட்ரம் ஏலம் இல்லை என்பதிலும், முதலில் வந்தவருக்குத்தான் முதலில் ஸ்பெக்ட்ரம் வழங்க வேண்டும் என்கின்ற 2 கொள்கைகளிலும் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் பதிலிருந்து 2 கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, ஒரு கார்ட்டல் பற்றி பேசுகிறீர்கள். கார்ட்டல் என்பது சட்டவிரோதமாக சிமெண்ட் கார்ட்டலை தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அவர்களாக முதலாளிகள் 4 பேர் முடிவு செய்து அவர்களாக ஒரு விலையை நிர்ணயித்து ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை கூட உருவாக்கிக் கொள்வார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு கார்ட்டல் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? நான் பொறுப்பிலிருந்து இறங்குகிற வரை இயங்கிக் கொண்டிருந்தது. இப்போது இருக்கிறதா என்று நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த கார்ட்டலை உடைத்தவன் நான் தான். அடிப்படையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பொதுமக்கள் மூலமாக கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் கற்றறிந்தவர்கள் கூட உங்களுடைய சேனலில், உங்களுடைய தொலைக்காட்சியில் கலந்து கொண்டவர்கள், மெத்த படித்தவர்கள் என்று நானே கருதி கொண்டிருப்பவன், அவர்களே கூட பேசுகிற போது விவரம் தெரியாமல் தவறாக பேசினார்கள். ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். உரிமங்கள் வழங்குகிறோம், ஸ்பெக்ட்ரம் வழங்குகிறோம். ஆனால் பேருந்து கட்டணத்தை போல், ஏன் ஒரு நகராட்சியில் வழங்கப்படுகின்ற குடிநீருக்கு கட்டணம் போல் எந்த கட்டணத்தையும் அரசாங்கம் தொலைபேசிக்கு நிர்ணயிப்பதில்லை. ஸ்பெக்ட்ரம் அரசாங்கத்தினுடைய ஸ்பெக்ட்ரம், லைசன்ஸ் அரசாங்கம் கொடுக்கிறது, பயன்படுத்த வேண்டியவன் பொதுமக்கள். ஆக பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டிய ஒரு தொலைபேசிக்கு கட்டணம் எவ்வளவு என்பதை கம்பெனிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? பொதுமக்களுக்கு தெரியுமா? தி கான்செப்ட் ஆஃப் ஃபோர்பியரன்ஸ், போட்டிகளை உருவாக்கு, அந்த போட்டியின் விளைவாக விலை குறையும் என்பது தொலைத்தொடர்பு துறையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஆக தத்துவம் போட்டியை உருவாக்கு, விலை குறையும். ஆனால் தத்துவத்தின் அடிப்படையில் போட்டியை உருவாக்கினால் ராஜா குற்றம் செய்தான். அடிப்படையில் எங்கே தவறு இருக்கிறது என்றால், ஒரு கார்ட்டல் என்பது மட்டுமல்ல, அந்த கார்ட்டல் தான், அந்த வல்லாண்மை கூட்டு சில நிறுவனங்கள் தான் தொலைபேசி கட்டணத்தை அவர்களே நிர்ணயித்துக் கொண்டார்கள். ₹1, ₹1.20. அதை ஏன் குறைக்க முடியவில்லை என்று கேட்டபோது, நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு சொல்லப்பட்ட பதில், உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதை அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள், அப்படித்தான் ட்ரை ரெக்கமெண்டேஷன் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, அது போட்டி தான் தீர்மானிக்கும் என்று சொன்னார்கள். போட்டியே இல்லாமல் அவர்களே தீர்மானிப்பார்கள் என்றால் ₹1 எப்போது குறையும்? நான் புதிய லைசன்ஸ்கள் கொடுத்ததற்கு பிறகுதான் ₹1 30 குறைந்தது. இதைத்தான் ட்ரை விரும்புகிறது, இதைத்தான் தொலைத்தொடர்பு கொள்கையிலும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க கார்ட்டல் பற்றி சொன்னீங்க. உங்கள் மீது இருக்கிற வழக்கு சில கம்பெனிகளுக்கு ஆதாயம் தருவதற்காக கட் ஆஃப் தேதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை, குறிப்பாக 2007 ஆண்டு அக்டோபர் 1 என்று நிர்ணயித்திருந்த ஒரு கட் ஆஃப் தேதியை 2007 செப்டம்பர் 25 நீங்கள் தன்னிச்சையாக, ஆர்பிட்ரரியாக நீங்கள் அட்வான்ஸ் செய்தீர்கள். அதன் மூலம் சில கம்பெனிகள் பயன்பெற்றன என்பது உங்க மீது இருக்கிற குற்றச்சாட்டு. இதற்கு என்ன பதில்? அதாவது ஒரு தேதியை மாற்றுவது என்பதே அடிப்படையில் தவறு. அதாவது கட் ஆஃப் டேட், ஒரு குறித்த தேதியை முன்தேதியிட்டு மாற்றினார் என்பது அடிப்படையில் இருக்கிற தவறு. அதுக்குள்ள போனா வழக்குள்ள போன மாதிரி ஆயிடும். அடிப்படையில் தவறு என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாமோ அவர்களெல்லாம் லைசன்ஸுக்காக, ஸ்பெக்ட்ரத்திற்காக யாரெல்லாம் விண்ணப்பிக்க ஆசைப்படுகிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்பது ஒரு தேதி. அது நீங்கள் சொன்ன தேதியாக இருக்கலாம், சரியாக நினைவில்லை. ஆகஸ்ட் 1 என்று சொல்கிறீர்கள். அந்த தேதிக்குள் யார் விண்ணப்பிக்கிறீர்களோ விண்ணப்பித்து விடுங்கள். அப்படி விண்ணப்பிக்கிறவர்களுடைய விண்ணப்பங்கள் வரிசை கிரமமாக அடுக்கப்படும். A, B, C, D, E, F என்று அடுக்கி வைக்கப்படும். அதை யாரும் மாற்ற முடியாது. அதை மாற்றினேன் என்றும் என் மீது வழக்கல்ல. போது இருந்த வரிசைப்படி தான் இருந்தது.
அப்படி வருகிற போது 575 விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்தன. ஆனால் என்னுடைய கையில இருக்கின்ற ஸ்பெக்ட்ரம் அளவு என்பது மிக குறைந்த அளவு ஸ்பெக்ட்ரம். இன்னும் இந்த இடத்துல நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதுவரை ஸ்பெக்ட்ரம் எவ்வளவு இருப்பு என்பதை இதற்கு முன்பு, ராஜாவுக்கு முன்பு யாரும் வெளிப்படையாக சொன்னதில்லை. கமுக்கமாகவே வைத்திருந்தார்கள். நான் தான் முதலாக ஒரு சாதாரணமான கேள்வியை கேட்டேன். 2G எவ்வளவு மெகாஹெர்ட்ஸ், எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டேன். அடிப்படையான கேள்வி. 2G என்று சொல்லுகிறீர்களே, தொலைபேசிக்கு பயன்படுத்தக்கூடிய அலைவரிசை இருக்கிறது, அது இருப்பு மொத்தம் எவ்வளவு? நீங்க உங்களுக்கு விரிவாக நான் கொஞ்சம் இதில் பேச வேண்டும். 2Gங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அது உலகம் முழுக்க, அண்ட முழுக்க 2G இருக்கு. இங்கிலாந்துல இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு, எல்லாம் 2G பேட்னா 2G தான். ITU, இன்டர்நேஷனல் டெலிகாம் யூனியன், பன்னாட்டு தொலைத்தொடர்பு அமைப்பு என்கிற ஒரு அமைப்பு தான் 2G எது, 1G எது, 3G எது, 4G எது என்று நிர்ணயிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நீங்கள் பேசுவதற்கு அவர்கள் தான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க இங்கிலாந்தில் ஒருத்தரோட பேச முடியும். அவர்கள் சொன்ன கணக்குப்படி 100 மெகாஹெர்ட்ஸ் இருக்க வேண்டும் 2Gல. இதை மாற்ற முடியாது யாரும். இந்த 100 மெகாஹெர்ட்ஸ்ல எவ்வளவு உங்கள்கிட்ட இருக்கு? முத கேள்வி நான் கேட்டேன். நான் துறைக்கு இந்த அமைச்சராக பிறகு எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். 100 மெகாஹெர்ட்ஸ் நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம்? 35 மெகாஹெர்ட்ஸ் இதுவரை பயன்படுத்துகிறோம். யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம்? ஏர்டெல், ஏர்செல், வோடாஃபோன், ஐடியா கொடுத்திருக்கிறோம். மீதி 65 எங்கே இருக்கிறது? 30 மெகாஹெர்ட்ஸ் ராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. சரி, விட்டு விடுங்கள். மீதி இருக்கிறது எவ்வளவு? ஒரு 35, ஒரு 30, 65 போக மீதி 35 இருக்க வேண்டும். எங்க இருக்கிறது என்றால் யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. எங்க இருக்க முடியும்? தொலைத்தொடர்பு துறை தான் அதற்கு அத்தாரிட்டி. தொலைத்தொடர்பு துறை தான் அந்த இருப்பை சோதிக்க வேண்டியது, அந்த இருப்பை கையிலே வைத்திருப்பதாக கருதப்படக்கூடிய ஒரு துறை. இந்த 35 மெகாஹெர்ட்ஸ் எங்கே போனது என்று முதல் கேள்வியை கேட்டவன் ராஜா. கேட்டது மட்டுமல்ல, வெளியே கொண்டு வந்தவன் ராஜா. ஒருவேளை இதை கொண்டு வராமல் இருந்திருந்தால் இந்த சங்கடமே எனக்கு வந்திருக்காது. அப்படி கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த கேள்விக்கு தான் வருகிறேன், அதற்கு தான் சொல்ல வருகிறேன். சோ 35 மெகாஹெர்ட்ஸ் இடத்தில் இருக்கிறது. முதலாக நான் கண்டுபிடித்து 35 மெகாஹெர்ட்ஸ் இருக்கிறது. ஏற்கனவே 30 மெகாஹெர்ட்ஸ் ராணுவத்தினம் இருக்கிறது, 35 மெகாஹெர்ட்ஸ் அவரிடத்தில் இருக்கிறது, 35 மெகாஹெர்ட்ஸ் என்னுடைய கையிலே புதிதாக நான் கண்டுபிடித்து இருக்கிறது. அப்படி கண்டுபிடித்து இருக்கிற போது 575 விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இந்த 35 மெகாஹெர்ட்ஸை ஒரு 7 பேத்துக்கு, 8 பேத்துக்கு, அல்லது 10 பேத்துக்கு, அல்லது 40 பேத்துக்கு தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால், 122 பேருக்கு தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால், அந்த 122 பேரை எங்கு நிறுத்தலாம்? எந்த வரிசையில் எங்கு நிறுத்தலாம்? வரிசையை மாற்றவில்லை, தேதியை நான் மாற்றவில்லை. தேதியை மாற்றுவதாக சொல்லுவதே தவறு. வழக்கிற்குள்ளே நான் போகக்கூடாது. அந்த வரிசையில் 575 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 575 பேருக்கும் கொடுப்பதற்கு என்னிடத்தில் கையிருப்பில் ஸ்பெக்ட்ரம் இல்லை. ஆக கையிலே இருக்கிற ஸ்பெக்ட்ரத்தை வரிசையிலே நின்று கொண்டிருக்கிற ஆளில் யாரிடத்தில் நிறுத்தலாம், எவ்வளவு போகும் என்பதை அனுமானித்து, நானாக நிர்ணயிக்கவில்லை, அதற்காக ஒரு விவாதம் நடத்தி அது கோப்புகளில் எழுதப்பட்டு இவ்வளவுதான் இருக்கிறது, இவ்வளவு பேத்துக்கு தான் அதை கொடுக்க முடியும், எனவே இத்தோடு நிறுத்திக் கொள்ளலாம், மீதியை எப்போது ராணுவத்திலிருந்து வருகிறதோ அப்போது அவர்களுக்கு கொடுக்கலாம் என்றுதான் வைத்திருந்தோமே தவிர, எனவே இதில் தேதியை மாற்றியதாக சொல்லுவதே அடிப்படையில் தவறு. தேதியை மாற்றவில்லை. எவ்வளவு இருப்பு இருந்ததோ அவ்வளவுக்கு கொடுத்திருக்கிறோம். மீதி வருகிற போது, ராணுவத்திலிருந்து வருகிற போது மீதி விண்ணப்பங்களை பரிசீலிப்போம் என்று அப்போதே சொல்லியிருக்கிறோம். அது சார்ஜ் என்னன்னா, இந்த பட்டியலை தயாரிக்கிற போது கட் ஆஃப் தேதி முன்னதாக தெரிந்து கொண்டு நீங்கள் அட்வான்ஸ் செய்தீர்கள். அதை தெரிந்து கொண்டு சில கம்பெனிகள் இதற்கு தயாராக காசோலை ட்ரையல் மாதிரி ஆயிடும். அது ட்ரையல் கோர்ட் ஒப்புமையா இருக்கு. அது ஒரே ஒரு விஷயம். அதனாலதான் நான் பதிலும் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் வழக்கிற்குள் போக விரும்புகிறேன். சிலர் மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த கட் ஆஃப் டேட் சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் தெரிந்திருக்கு என்பதற்கு ஆதாரம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதற்கு மேல் இன்னும் கேட்கக்கூடாது, நான் பதில் சொல்லக்கூடாது. நார்வே நாட்டைச் சேர்ந்த டெலினார் கம்பெனிக்கும், அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு எட்டிசெலட் கம்பெனிக்கும், ஸ்வான் யூனிடெக் என்கிற 2 கம்பெனிகள் 1650 கோடிக்கு லைசன்ஸ் வாங்கிவிட்டு தங்களுடைய பங்குகளை ஆஃப்லோட் செய்ததன் மூலமாக பல ஆயிரம் கோடி, 10,000 கோடி அவர்கள் லாபம் ஈட்டினார்கள். அது உங்களிடத்திலே குறைந்த விலைக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கிக் கொண்டு அதை அதிக சந்தை மதிப்பில் விற்றார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் மூலம்தான் இந்த வழக்கே வந்திருக்கிறது. அது குற்றப்பத்திரிகையில் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில்? மீண்டும் சொல்லுகிறேன், வழக்கிற்குள் நான் அதிகமாக பேசக்கூடாது என்றாலும் சொல்லுகிறேன். முதலில் உங்களுடைய வார்த்தை பிரயோகம் தவறு. 1650 கோடி ரூபாய்க்கு வாங்கிக் கொண்டு விற்றார்கள் என்பது சட்டப்படி தவறு. விற்கவில்லை. 1650 கோடிக்கு லைசன்ஸ் வாங்கிக் கொண்டு, ஸ்பெக்ட்ரம் வாங்கிக் கொண்டு, அதை வைத்துக் கொண்டு வெறும் பூஜை நடத்தி கொண்டிருக்க முடியாது. அதை வைத்துக் கொண்டு இப்போது இருக்கிற ஏர்டெல், ஏர்செல், வோடாஃபோன், ஐடியா நிறுவனங்கள் அப்போதும் ஒன்றும் செய்யாமல் இல்லை. அவர்களும் இதே விலைக்கு வாங்கி இந்தியா முழுக்க டவர் போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு டவரின் விலை 60 லட்சம் ரூபாய். சென்னைக்கு மட்டும் டவர் போட வேண்டும் என்றால் ஒரு 600 டவர் போட வேண்டும். அப்போது டெல்லிக்கு எவ்வளவு, கன்னியாகுமரிக்கு எவ்வளவு, காஷ்மீருக்கு எவ்வளவு? ஒரு ஆள் 1250 கோடி ரூபாய்க்கு ஸ்பெக்ட்ரத்தை வாங்கி, லைசன்ஸ் வாங்கி,
அவர் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் விற்பதாக அல்ல, ஒரு கூட்டாளியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் எடுத்த முடிவல்ல, அது நிதித்துறை அமைச்சகம் எடுத்த முடிவு. எவ்வளவு உங்களுடைய பங்குகளை தளர்த்திக் கொள்ளலாம் என்றும் நான் எடுத்த முடிவல்ல, அரசாங்கம் எடுத்த முடிவு, கொள்கை முடிவு. அது கேபினட்டால் அப்ரூவ் செய்யப்பட்ட முடிவு, நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட முடிவு. எனவே ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குகளை எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தளர்த்தி கொண்டது என்பது அரசாங்கம் ஏற்கனவே எடுத்த முடிவு. நீ தளர்த்தி கொள் என்று சொன்ன முடிவு. அது ஸ்வானுக்கு மட்டும் பொருந்தாது, யூனிடெக் மட்டும் பொருந்தாது. அது பழைய காலத்தில் ஏர்டெல், ஏர்செல், வோடாபோன் எல்லோருக்கும் பொருந்தும். அது விற்பனை ஆகாது. பணத்தை கொண்டு இங்கே கோபுரங்கள் கட்ட வேண்டும், இங்கே தளவாடங்களை உருவாக்க வேண்டும். தளவாடங்கள் இல்லாமல் வெறும் ஸ்பெக்ட்ரத்தை வைத்துக் கொண்டு எந்த விளையாட்டும், கண்ணாமூச்சி விளையாட்டு கூட விளையாட முடியாது. சரி, இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, 2001ஆம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விலைக்கு அந்த என்ட்ரி ஃபீ என்று சொல்லக்கூடிய நுழைவு கட்டணத்தை நீங்கள் திருத்தாமலேயே, சந்தை உயர்ந்த போதும் கூட அதற்கேற்ப திருத்தாமல் அந்த பழைய விலைக்கே விற்றீர்கள், நிர்ணயம் செய்யாமல் போனது தவறு என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதற்கும் கூடிய முதல் ஒன்று, ஸ்பெக்ட்ரம் ஏலம் இல்லை என்பதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அது இந்திய தொலைத்தொடர்பு கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் சொன்னேன். ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஏலம் இல்லை. ஒரு ஆள், ஒரு நிறுவனம் முதலாக தொழிலை தொடக்க வேண்டும் என்று சொன்னால் 4.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொடுக்கப்பட வேண்டும். அது இனாமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். நான் சொன்ன முடிவல்ல. ஒரு ஆளுக்கு லைசன்ஸ் கொடுக்கிற போது 4.4 மெகாஹெர்ட்ஸ் இனாமாகத்தான் வழங்கப்படும். எனவே அது ஸ்பெக்ட்ரத்தினுடைய விலை என்று தவறாக நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. அது வெறும் நுழைவு கட்டணம். நீங்கள் காரினுடைய விலை பல கோடி ரூபாய் சென்று விட்டது என்பதற்காக லைசன்ஸ் கட்டணம் எவ்வளவு செலுத்துகிறீர்கள்? உங்களுடைய கார் விலை 9 லட்சம், அல்லது பென்ஸ் கார் ஓட்டினால் 1 கோடி ரூபாய். உங்களுடைய கார் விலை மாறுகிறது, ஆனால் நீங்கள் லைசன்ஸ் வாங்குவதற்கு எவ்வளவு செலுத்துகிறீர்கள் ஆர்டிஓ ஆபீஸில்? எனவே நுழைவு கட்டணம் ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமான செய்தி, நான் வழக்கிற்குள் போகாமல் கவனமாக சொல்கிறேன். 2003ஆம் ஆண்டு மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவின் அடிப்படையில் தொலைத்தொடர்புகளில் 2 கட்டணங்கள் உண்டு. ஒன்று நுழைவு கட்டணம். ஒருவர் இந்த தொழிலுக்கு வருகிறேன் என்று சொல்லுகின்ற, அந்த நுழைகிறேன் என்று சொல்லுகின்ற நுழைவு கட்டணம். இன்னொன்று, கொடுக்கப்படுகின்ற ஸ்பெக்ட்ரத்திற்கு நீங்கள் தரக்கூடிய வருவாயில் பங்கு, ஒரு விலை. ஒரு ஆண்டு ஒன்றுக்கு நான் 10 கோடி ரூபாய் சம்பாதித்தேன், அதில் 1 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு தருகிறேன் என்று சொல்கின்ற ரெவென்யூ ஷேர். ஸ்பெக்ட்ரம் பிரைசிங் ஃபார்முலா. என்ட்ரி ஃபீ நுழைவு கட்டணம், ஸ்பெக்ட்ரம் பிரைசிங் ஃபார்முலா, வருவாயில் பங்கு என்கின்ற அடிப்படையில் எத்தனை சதவீதம். இந்த இரண்டையும் போட்டு அறிவாளிகள், பத்திரிகையாளர்கள் எல்லோரும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தையும் குழப்பினார்கள். உங்கள் மேல் இருக்கிற, நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற வழக்கில் இருக்கிற 2 முக்கியமான கேள்வியை நான் ஒன்றாவே கேட்கிறேன். ஒன்று, முன் அனுபவம் இல்லாத கம்பெனிகள், டெலிகாம் துறையில கால் பதிக்காத கம்பெனிகளுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்றது ஒன்று. இரண்டாவது, முதலில் வருவோருக்கு முன்னுரிமைன்னு ஒரு கொள்கை இருக்கு, ஆனா அதையே நீங்க சரியா பின்பற்றல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அந்த 2க்கும் கூட பதில். அதாவது முதல் கேள்வி, உங்களுடைய கேள்வி, நான் கேட்கிற எதிர்கேள்வி, எப்போது தொலைத்தொடர்பு துறையில் முன் அனுபவத்தை அடிப்படையாக வைத்து உரிமம் வழங்கப்பட்டது? ஏர்டெல்லுக்கா, ஏர்செல்லுக்கா, ஐடியாவுக்கா? 89லயா, 99லயா, 2001லயா, 2004லயா? முன் அனுபவத்தின் அடிப்படையில் தான் previous experience is mandatorily needed என்று எந்த சட்டத்தில் தொலைத்தொடர்பு துறை இருக்கிறது? யார் அதை செயல்படுத்தினார்கள்? அல்லது இருந்து நான் செயல்படுத்த தவறினேனா? பிரமோத் மகாஜன் அதை செய்தாரா? அல்லது அருண் ஷோரி அதை செய்தாரா? தயாநிதி மாறன் அதை செய்தாரா? எங்கு இருக்கிறது? நீங்களாக ஒரு கற்பனையில் முன் அனுபவமே இல்லாமல் முன் அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் தொலைத்தொடர்புக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் யாருமே தொடங்கி இருக்க முடியாது. இன்றைக்கு ஏர்டெல்லை வைத்திருக்க சுனில் மித்தல் தொலைத்தொடர்பில் இருந்தவர் அல்ல. வோடாபோன் இன்னைக்கு பிபிஎல் இருக்கிறது, அவர்கள் ரூயா பிரதர்ஸ், அவர்கள் இந்த தொலைத்தொடர்பில் இருந்தவர்கள் அல்ல. டாடா தொலைத்தொடர்பில் இருந்தவர் அல்ல. பிர்லா இருந்தவர்கள் அல்ல. எனவே முன் அனுபவம் என்பதை மீடியாக்கள் சித்தரித்து அதையே சிஏஜியில் கூட ஒரு இடத்திலே சொல்லி இன்றைக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முன் அனுபவம் என்பது தேவையற்ற, எந்த இடத்திலும் இல்லாத ஒரு விஷயம். அதாவது முதலில் வந்தவருக்கு முதலில் முறையாக பின்படுத்தப்படவில்லை என்பது நிறைந்த நீதிமன்றத்திலே கூட சிபிஐ வழக்கறிஞர் வாதாடினார். அதாவது ஏதோ இதுவரை உங்களுக்கு என்ன சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ABCD என்ற 4 பேத்துக்கு கொடுக்க வேண்டிய வரிசையில் கொடுக்க வேண்டியதை மாற்றி XYZ என்று கொடுத்து விட்டேன் என்று உங்களுடைய தொலைக்காட்சியை நான் பார்த்தேன். மெத்த படித்தவர், பெயர் எனக்கு தெரியவில்லை. நன்றாகத்தான் பேசினார். பேசியது நன்றாக இருந்தது, அது உண்மை இல்லை. முதலில் வந்தவருக்கு முதலில் என்பது சரி, ஆனால் ராஜாவை யாரெல்லாம் வீட்டில் வந்து பார்த்தார்களோ முதலில் வந்தவர் அவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டார் என்று சொன்னார். இது ஏதோ திருவிழா கடையில் மிட்டாய் வாங்கிய கதையாக இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ABCD என்று இருந்த வரிசையில் ABCDக்கு தான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் ADEC என்று மாற்றியிருக்கிறேன். மாற்றியதற்கு காரணம், யார் முதலில் சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை
செலுத்த வேண்டிய தொகை மற்றும் சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை யார் முதலில் நிறைவேற்றுகிறீர்களோ அவர்களுக்கு முதலில் சீனியாரிட்டி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த சீனியாரிட்டி கூட ABCD என்ற 4 பேருக்குள் இருக்கிற சீனியாரிட்டியை மாற்றிருக்கிறோமே தவிர அந்த சீனியாரிட்டியை மாற்றிவிட்டு XYZ என்று புதிய 4 பேருக்கு கொடுத்து விடவில்லை. அதற்கு ஏன் மாற்றினேன், மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, மாற்றியதுதான் சரி என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கு என்னிடத்தில் 1000 ஆவணங்கள் இருக்கிறது. என்னிடத்தில் அல்ல, இப்போது நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. அதை பற்றி நான் பேசக்கூடாது அதிகமாக. ஒரு 15 மாத கால இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கீங்க. வழக்கமாக அரசியல்வாதிகள் கைதானால் அல்லது யார் கைதானாலும் ஜாமீன் என்பது அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஜாமீன் கோருவார்கள். ஆனால் நீங்கள் 15 மாத காலம் ஜாமீனே கோரவில்லை. அதற்கு ஏதேனும் தனிப்பட்ட காரணங்கள் உண்டா? தனிப்பட்ட காரணங்கள் சொல்ல முடியாது. தனிப்பட்ட காரணங்கள் மட்டும் இல்ல, ஒரு விதமான மன வலிமையோடு இருந்தேன் என்பது உண்மை. ஆனால் அதற்கு அப்பால சட்ட காரணங்கள் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி 1.76 1,76,000 கோடி மைண்ட் போகுலிங் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. அடுத்த நாள் மீடியா என்ன பண்ணீங்க, சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ்ட் இட் இஸ் மைண்ட் போகுலிங், பட் இட் இஸ் நாட் இன் தி ஜட்ஜ்மெண்ட். தீர்ப்பில் எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் நீதிபதிகள் நிறைந்த நீதிமன்றத்தில் என்னென்னலாம் பேசினார்களோ, என்னென்னலாம் கேள்வி கேட்டார்களோ, அந்த வார்த்தைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி மீடியாக்கள் ஊதின. இந்த 1.76 இருக்கிற வரைக்கும், 33,000 கோடி இருக்கிற வரைக்கும், சார்ஜ் ஃப்ரேம் ஆகிற வரைக்கும் உச்சநீதிமன்றம் உட்பட, உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் உட்பட திருமதி கனிமொழி அவர்களுடைய ஜாமீன் மனுவை நிராகரித்த போதும், கோயங்காவினுடைய மனுவை நிராகரித்த போதும் எல்லோரும் என்ன சொல்கிறார் என்றால், தி மேக்னிட்யூட் ஆஃப் தி ஆஃபென்ஸ் இஸ் எனார்மஸ். குற்றத்தினுடைய தன்மை, சொல்லப்பட்டிருக்கிற தொகை மிகப்பெரிய தொகை. அந்த மாயையிலிருந்து உரிய, அதாவது வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தி ஜுடிஷியரி, நான் சரியாக வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும் என்று சொன்னால், CAG உருவாக்கிய அல்லது CBI உருவாக்கிய அல்லது பத்திரிகைகளும் ஊடகங்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த 1,76,000 கோடி என்கிற இழப்பு பலூன், அந்த பலூனில் காற்று இறங்காத வரை நீதிமன்றமும் தன்னை இறக்கிக் கொள்ளவில்லை. ஆக என்னுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நான் ஆர்கியூ பண்ணதற்கு பிறகு, ஜாமீன் சில பேருக்கு வழங்கப்பட்டதற்கு பிறகு, அதற்கு பிறகுதான் நான் ஜாமீன் வாங்க வேண்டும் என்று இருந்தேன். 15 மாத காலமும் நான் காத்திருந்து அதிதீத, அசாதாரண நீதியிலிருந்து சாதாரண நீதி வரும் வரை நான் காத்திருந்தேன். இந்த 15 மாத கால சிறைவாசத்துக்கு பிறகு நீங்கள் வந்தபோது உங்கள் கட்சி வரவேற்றது. நார்மலா ஊழல் வழக்கிலிருந்து ஜாமீனில் வரக்கூடிய ஒருவர்களுக்கு இயல்பாக வரவேற்புகள் இருக்காது. ஆனால் உங்கள் கட்சி வரவேற்றது. உங்கள் தலைவர் உங்களை உச்சி மோந்து வரவேற்றார். இந்த வரவேற்பை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? வரவேற்பை எதிர்பார்த்தேனா எதிர்பார்க்கவில்லையா என்பதை விட, நான் என்னுடைய தலைவர் மீது வைத்திருக்கிற ஒரு விதமான பக்தியும் அவர் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் இரண்டும் சந்தித்துக் கொள்ளுகின்ற ஒரு இணைப்பு புள்ளியாகவே அதை நான் பார்த்தேன். ஏனென்றால் என்னுடைய 15 மாத கால சிறைவாசத்திற்கு என்னுடைய மன வலிமைக்கு காரணமே, எத்தனையோ புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே கூட என்னுடைய தம்பி சிறைவாசத்தில் நிறைய புத்தகங்களை படித்திருப்பதை நான் உணர்ந்தேன் என்று ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசினார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதிதான் இந்த 15 மாத காலமும் என்னை மன வலிமை உள்ளவனாக, இந்த வழக்கை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உள்ளவனாக மாற்றியது என்று சொன்னால் அதிலே கருத்து வேறுபாடு இருக்க முடியாது, ஆச்சரியம் இருக்க முடியாது. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நான் மீண்டும் சொல்வதெல்லாம், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று ஒரு இஸ்லாமியன் சொல்வதைப் போல, நான் இவ்வளவு மன வலிமையோடு பத்திரமாக, பாதுகாப்பாக, தைரியத்தோடு வாதாடுவதற்கும் போராடுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களும் காரணம். அதற்கு என்ன சாராம்சம் என்று சொன்னால், என்ன மன துணிவு என்று சொன்னால், நெஞ்சுக்கு நீதியில் அவர் எழுதிய 2 வரிகள் தான். உண்மையை மறைப்பது என்பது மண்ணுக்குள் விதையை புதைப்பது போல, அது வெளியே வந்தே தீரும். 2G ஸ்பெக்ட்ரத்தில் உண்மை என்ன என்பதை விரைவில் நீதிமன்றத்தில் நிரூபிப்பேன். நான் குற்றவாளி அல்ல என்பதை அறிவித்துவிட்டு வெளியே வருவேன். ஒரு 15 மாத கால சிறைவாசத்துக்கு பிறகு நீங்கள் வந்தபோது உங்களை கட்சி வரவேற்றது, உங்கள் தலைமையும் வரவேற்றது. அதுக்கு நீங்கள் நன்றியும் தெரிவித்தீர்கள். ஆனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு நெருக்கடியான காலத்தில் உங்களோடு தோழமையாக இருந்தவர்கள் அல்லது வேறு யாரேனும் உங்களை கைவிட்டு விட்டார்கள் என்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கிறதா? கைவிட்டு விட்டார்களா அல்லது காப்பாற்ற முனைந்தார்களா என்கிற விவாதத்திற்குள் நான் போக விரும்பவில்லை. நான் எதிர்கொண்டிருக்கிற வழக்கு ஒரு குற்றவியல் வழக்கு. பொதுவாக ஒரு சிவில் வழக்கில் வைகேரியஸ் லயபிலிட்டி என்று சொல்வார்கள். கூட்டு பொறுப்பாளியாக்க முயற்சிக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கும் சேர்த்துதான் என்றெல்லாம் சொல்வது சிவில் வழக்கில் முடியும். ஒரு கிரிமினல் வழக்கில் நான் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை, நான் எதிர்கொள்ள வேண்டிய வழக்கு, நான் எதிர்கொள்ள வேண்டிய சவால் என்று வருகிற போது அதை நான் தான் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு போதுமான
உண்மைகள் அடங்கிய பலம், சட்ட பலம், மனபலம், தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருக்கிற அரசியல் பலம், கட்சியினுடைய பலம் எல்லாம் என்னிடத்திலே ஒருங்கே அமைய பெற்றிருக்கிறது. நான் பெற்றிருக்கிறேன். அது ஒரு நல் வாய்ப்பு, எனக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருக்கிற வாய்ப்பு. ஆனால் அதை தாண்டி ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருவது, பேராசிரியர் தாந்தே ஒன்றை சொன்னார். தி ஹாட்டஸ்ட் பிளேசஸ் இன் தி ஹெல் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் தி பர்சன்ஸ் தோஸ் ஹூ மெயின்டைன் நியூட்ராலிட்டி அட் தி டைம் ஆஃப் மாரல் கிரைசிஸ். ஒரு தார்மீக ரீதியாக பிரச்சனைகள் இருக்கிற போது அல்லது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லாமல் நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்று யாராவது ஒருவர் சொல்லுவாரேயானால் அல்லது நடுநிலையாக இருக்க முயற்சிப்பாரேயானால் அவருக்கு நரகத்திலேயே ஒரு நரகம்தான் கிடைக்கும் என்று வேடிக்கையாக புரொஃபசர் தாண்டி அவர்கள் சொல்வார்கள். அப்படி யாரேனும் சொல்ல வேண்டியவர்கள் இருந்து அவர்கள் சொல்லாமல் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த வரையறை பொருந்தும் என்றுதான் நான் சொல்ல முடியுமே தவிர அதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. இந்த வழக்கு தொடர்பாக பல விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களோடு நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.